உலக பரப்பில் தமிழுக்கான அடையாளத்தை என்றும் அழியாத அடையாளமாக மாற்றி தந்த மாமன்னன் ராஜராஜனின் 1040வது சதய விழாவில் இந்த விழாவின் வரவேற்புரை நல்கிய திரு செல்வம் அவர்களோடும் ஒரு மன்னன் எப்படி தனக்கான தனித்துவத்தை இந்த மண்ணிலே வியாபித்து உலகம் போற்றக்கூடிய மன்னனாக எழுந்து நின்றான் என்பதை தனக்கே உரித்தான விதத்திலே எடுத்துரைத்த மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் அவர்களோடும் தமிழுக்கான அடையாளத்தை கொண்டு நிறுவிய ராஜராஜனினுடைய சிலையை கொண்டு வந்து அவன் எழுப்பிய ஆலயத்திலே வைத்து பணிபுரிந்த காவல்துறை அதிகாரிகளோடு ஒருவராக நின்ற இந்த மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராஜாராம் அவர்கள் அன்பு செலுத்தி பாருங்கள், அது உங்களை அனைத்தையும் அடைய செய்யும் என்கிற தத்துவத்தை எந்நாளும் உள்ளத்திலே இருத்தி செல்லும் இடமெல்லாம் தமிழை மேன்மைப்படுத்தி தமிழுக்கான அடையாளம் இதுதான் என்பதை அனைவருக்கும் அறிய தந்து ஆன்மீக பணியோடு சமுதாய பணியையும் சேர்த்து செய்திடக்கூடிய ஆன்மீகத்திலே அமைதியை கண்டு நிற்கக்கூடிய தவத்திரு பந்தம்பர அடிகளார் அவர்கள் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசம் ஒரு காலகட்டத்திலே ராஜராஜனால் கையகப்படுத்தப்பட்ட தேசம். தான் யார் என்பதை அந்நிய மண்ணிலே கொண்டு நிறுவி தமிழின் உன்னதத்தை அவன் பதிப்பித்த காலத்தில் இருந்து தொட்டு தமிழின் மேன்மை அந்த மண்ணிலே வளர்ந்தது என்றால் பிற்காலத்திலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தேசம் தந்த அத்தனை விதமான துன்பங்களை தாங்கி தம் வாழ்க்கையை கழித்தாலும் தமிழுக்காக, திருவாசகத்திற்காக, திருக்குறளுக்காக, திருமந்திரத்திற்காக அரண்மனையை எழுப்பி தமிழாக மாறி இருக்கக்கூடிய 6 திருமுருகன் ஐயா அவர்களோடும் உள்ளத்திலே அன்பு எழுந்து நிற்குமானால் மானுடத்தை நேசிக்கக்கூடிய தன்மை என்றும் எழுந்து நிற்கும் என்பதை மனதிலே இருத்தி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தன்னுடைய குருதியை தானமாக தந்த நண்பர் வரதராஜனார் அவர்களோடும் தஞ்சை, திருச்சி மாவட்டங்களினுடைய மாவட்ட நீதிபதிகளோடும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மேன்மை மிக்க மக்கள் உங்கள் அனைவரோடும் கலந்து கொள்வதோடு வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையை எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்த காரணத்தினால் பதவிகளை தாண்டி வாழுகின்ற இந்த வாழ்க்கையின் வசதி வாய்ப்புகளை தாண்டி சேர்த்த செல்வங்களும் சேர்க்க முடியும் என்ற செல்வத்தின் திண்மைகளும் வாழ்க்கை வசதிகளும் அடைந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையோடு நாட்களை நடத்தக்கூடிய பதவி பெருமைகளும் அனைத்தும் ஒரு காலகட்டத்திலே நம்மை விட்டு விலகிச் செல்லும். வாழுகின்ற வாழ்க்கை இதுதான் என்பதை உணர்ந்துவிட்ட அந்த கடத்திலேயே மனிதனாகப்பட்டவன் தன்னை உணர்தல் வேண்டும். தன்னை உணர்ந்தவன் தன்னிலிருந்து விலகுவான். தன்னிலிருந்து விலகக்கூடியவன் தன்னையே உணர்ந்து எதிரில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தும் தன்னை சார்ந்தவை என்று அறிவான். அறிந்த பின்னால் எதிரில் இருக்கக்கூடிய உயிர்கள் அவனுக்கு இரையாக கணக்கிடப்படக்கூடிய அந்த கணத்திலே இரையாக மாறி நின்று பகவான் என்று திருமூலர் திருமந்திரத்திலே சொன்னாரே, அதை உள்ளத்திலே வாங்கி பணிபுரியக்கூடிய காலகட்டத்திலே எடுத்தாளக்கூடிய பணிகள் எதுவாக இருந்தாலும் 90 வயது வரை இந்த மண்ணை, மக்களை நேசித்து மக்களினுடைய வாழ்க்கை தரம் சிறக்கும் என்றால் அது இந்த சமுதாயத்தின் சிறப்பு. சமுதாயம் சிறந்தால் உலகம் செழிக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னான், தீதும் நன்றும் பிறர் தரவாரா ஆதலினால் யாதும் ஓரே யாவரும் கேளு என்று ஒரு தமிழ் புலவன் அதை உள்ளத்திலே வாங்கிவிட்டு
திருக்குறள் கல்வி மையம் என்ற ஒன்றை உருவாக்கி அந்த மையத்தின் மூலம் உலகத்திற்கே உன்னதமான மொழியான தமிழ் மொழியில், உலகத்திற்கு ஞானத்தை வாரி வழங்கிய தமிழ் மொழியில் அற்புதமான திருக்குறளை தந்த அந்த மகா ஆசானின் எண்ணத்தின் அடிப்படையிலே திருக்குறள் மையத்தை நிறுவி நிலைநிறுத்தி திருக்குறளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தந்த அந்த பெரியவர் இன்று விருது பெறுகிறார் திரு சோமசுந்தரம் அவர்கள். நாமக்கல் கவிஞரை ஒரு காலகட்டத்திலே பலரும் கேட்டார்கள், ஏன் நீங்கள் திருக்குறளை உயர்த்தி பிடிக்கிறீர்கள் என்று. ராஜராஜனுக்கு சிறிது தள்ளி வருகிறேன். திருக்குறளை ஏன் உயர்த்தி பிடிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். காலம் காலமாக இயற்கை சீற்றங்களை தாண்டி, மனிதனால் ஏற்படுத்தப்படக்கூடிய அழிவுகளை தாண்டி திருக்குறள் இந்த உலகத்திலே நின்று நிலவியதே, அதுதான் அதன் சிறப்பு. பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் திருக்குறளை பேசியிருக்கிறார்கள், உரைகள் எழுதியிருக்கிறார்கள், கட்டுரைகள் வந்து குவிந்தன, மேடைகள் தோறும் முழங்கி பார்த்திருக்கிறார்கள். ஏனென்றால் திருக்குறள் என்கிற அந்த அற்புதமான படைப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய மாந்தர்களுக்கு வாழக்கூடிய வழியை காட்டி தரும். இதுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்தி செல்லும். உங்களால் உருவாக்கப்பட்ட வாரிசுகள் உன்னதமான வாழ்க்கையை அடைய வேண்டும் என்றால் பெற்றோர்களாகிய நீங்கள் எந்த விதத்திலே அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதில் இருந்து துவங்கி அனைத்தையும் அடைந்துவிட்ட இந்த மண்ணை சார்ந்த மக்களுக்கு உலகத்திலே உண்மையின் பொருள் என்ன என்பதை தேடக்கூடிய தேடல் இருக்கும் என்றால் அந்த தேடலுக்கு விடை கிடைப்பதை பற்றி நான் யோசித்து ஒரு பாடலை தருகிறேன். அதுதான் திருக்குறளின் பெருமை என்று சொன்னார். அந்த பாடல், காடு சென்று குகையடைந்து கண்ணை மூடி எண்ணியும். ஒரு வரியாக கவனமாக கேளுங்கள். காடு சென்று குகையடைந்து கண்ணை மூடி எண்ணியும், காவி கட்டி ஓடெடுத்து கஷ்ட வாழ்க்கை பண்ணியும், தாடி வைத்து மொட்டை தட்டி தவசி என்ற பெயருடன் தரணி எங்கும் சுற்றி வந்து தர்மபோகம் பண்ணியும், கூடு விட்டு கூடுவாயும் வித்தை கற்க கோரியும், கோடி காலம் வாழ எண்ணி காய கற்பம் தேடியும். இதுவரை சரி. இதன் பொருள், உண்மையின் உட்பொருளை அறிய வேண்டும் என்றால் காடுகளுக்கு சென்று குகைகளிலே அமர்ந்து கண்ணை மூடி நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் தியானித்து பார்த்தாலும் உண்மையின் உட்பொருள் கிட்டார். தாடி வைத்து மொட்டை தட்டி தவசி என்ற பெயருடன் தரணி எங்கும் சுற்றி வந்து தர்மபோதம் பண்ணியும். நீங்கள் ஞானத்தை அடைவதற்கான தேடலிலே தாடி வைத்துக் கொண்டு மொட்டை அடித்துக் கொண்டு ஊர் ஊராக சுற்றி நான் ஞானத்தை பெற்றுவிட்டேன் என்று சொல்லி பார்த்தாலும் உண்மையின் உட்பொருள் கிட்டார். கூடு விட்டு கூடுவாயும் வித்தை கற்க கோரியும். ஞானிகள் இருக்கிறார்கள், மறைந்த பின் அவர்கள் உடல்கள் இருக்கின்றன, அந்த உடல்களின் உள்ளே நுழைந்து ஞானத்தை நான் பெற்று விடுவேன் என்று கூடு விட்டு கூடுவாயும் வித்தை கற்று பார்த்தாலும் உண்மையின் உட்பொருள் கிட்டார். கோடி காலம் வாழ எண்ணி காய கற்பம் தேடியும், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்து விடலாம் என்கிற உண்மையின் பொருளை உணர்ந்து, வாய் வழிகளை உணர்ந்து, மருந்துகளை அருந்தி பார்த்து வாழ முயன்றாலும் உண்மையின் உட்பொருள் கிட்டார். என்ன செய்தால் கிட்டும்? தேடுகின்ற உண்மை யாவும் ஓடி வந்து சேருமே, தெய்வ வாக்கு வள்ளுவன் திருக்குறள் கற்கையில் என்று சொன்னார். அதுதான் திருக்குறளின் சிறப்பு என்று. அந்த சிறப்பு மிக்க ஒரு உன்னதமான தமிழ் மண்ணின் படைப்பை தமிழர்களாகிய நாம் பெருமை கொண்டு என்றும் நம்மை மெச்சக்கூடிய அற்புதமான படைப்பை பற்றி உலகெங்கும் கொண்டு சேர்க்க முடிகிறதோ இல்லையோ, தான் வாழும் மண்ணிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வழிபுரிந்த திரு சோமசுந்தரம் அவர்கள் இன்று விருது பெறுகிறார். வணங்குகிறேன். இந்த மண்ணிற்கான மன்னன் இருக்கிறானே ராஜராஜன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னது போல மன்னராட்சி என்று துவங்கியதோ இந்த மண்ணில் 2000 3000 ஆண்டுகளை கடந்து நின்ற அற்புதமான ஞானத்தை உலகிற்கு போதித்த மண் இந்த மண். இந்த மண்ணிலே ஆயிரக்கணக்கான மன்னர்கள் வாழ்ந்தார்கள். அப்படி தோன்றி மறைந்து போன மன்னர்களிலே தலையாய மன்னனாக இன்றல்ல என்றுமே நிலைநிறுத்தப்பட வேண்டிய
ஏற்படுத்திய மன்னன் ராஜராஜன். வாழ்கின்ற வாழ்க்கையில் தந்தையின் மரணத்திற்கு பிறகு தான் பட்டத்திற்கு வந்த காலகட்டத்திலே நாட்டிலே நடந்த குழப்பங்கள், உடனிருந்தோர் ஏற்படுத்திய பல்வேறு பிரச்சனைகள் அனைத்தையும் அறிவின் மூலமாக தீர்த்து தன்னுடைய சிறத்தன்மையை இந்த மண்ணிலே நிலைநிறுத்திய ராஜராஜன் மக்களை மதித்த ஒரு மன்னனாக வாழ்ந்திருக்கிறான். மக்களை மதித்த ஒரு மன்னனாக வாழ்ந்திருக்கிறான். எப்படி அந்த சிந்தனை அவனுக்கு வந்தது என்றால், இறை சிந்தனையின் வழிபட்டவனாக அவன் தன் வாழ்க்கையை நடத்திய காரணத்தினால் அந்த மன்னனுக்கு ஞானம் தானாகவே விளைந்து சிறந்தது. இறையை உணர்ந்தவன், அண்ட சராசரங்களையும் அகண்ட பரிபூரணங்களையும் தன்னுள் அடக்கிய இறை. நினைத்து பாருங்கள், உலகத்தை தன்னுடைய விரல் நுனியிலே வைத்திருக்கக்கூடிய இறைவன் சார்ந்த மண் நம் மண். பலருக்கும் இறைவனை பற்றி தெரியும். குறிப்பாக நாட்டியத்திலே சிறந்து நிற்கக்கூடிய அந்த இறைவன் நடனத்தின் அரசனை பற்றி தெரியும். பொதித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிறுப்பும் பதித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த உடைய எடுத்த ஒரு பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை சொல்லி சொல்லி நெக்குருகி அவர்கள் கண்ணீர் மல்க அவரோடு ஐக்கியமானார்களே. அந்த பாடலுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு பாடல் இருக்கிறது. இந்த உலகம் எவ்வாறு அசைகிறது? அணுக்கதிர் தத்துவத்தால் அசைகிறது. அணுக்கதிர் தத்துவம் எப்படிப்பட்டது? இறைவனின் அசைவில் தோன்றி அவனுள் அடங்குவது. இதற்கும் ஒரு பாடல் இருக்கிறது. இந்த பாடலின் வரிகளை நீங்கள் கேட்க கேட்க அது எந்த இறைவன் பற்றிய பாடல் என்பது உங்களுக்கு புரியும். ஒரு கால் ஊன்றி, ஒரு கால் ஏற்றி, ஒரு கை அமைத்து, மறு கை மறித்து, இருகையில் ஆக்கமும் இறுதியும் சேர்த்து, அரு உரு ஆக்கும் அம்மை கூத்து ஆட்ட பெருவழி நடிக்கும் பெருமான் என்று நாட்டியத்தில் உன்னதத்தை கண்ட நடராஜ பெருமானை விளக்கக்கூடிய பாடல். துணித்த பூர்வமும் எழுதுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட பாடல். இப்படிப்பட்ட அணுக்கதிரை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய அந்த இறைவன் சார்ந்த சிந்தனையை உள்வாங்கிய மன்னனால் எழுப்பப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம். அது அவன் வாழ்ந்து வந்த விதத்தின் ஒரு பகுதி. இந்த சிவம் என்பதை உணர்ந்தவர்கள் தான் அடியார்கள். அடியார்களை பற்றி பேசுகிறீர்களே, எப்படிப்பட்டவர்கள் அடியார்களாக இருக்க முடியும்? திருமந்திரத்திலே திருமூலர் சொல்வார், அடியார் அடியார் அடியார்க்கு அடிமைக்கு அடியனாய் நல்கிட்டு அடிமையும் பூண்டேன். அடியான் அருளால் அவன் அடி தேட அடியார் இவன் என அடிமை கொண்டானே என்று அந்த பாடல் இறைவனை உங்கள் அருகில் வரவழைக்கும். அடியாராக வாழ்ந்து பாருங்கள், அடியாராக சிந்தித்து பாருங்கள். எதிரில் இருப்பவர்களும் நம்மை போன்ற அடியார்கள் என்று நினைத்து பாருங்கள். வாழ்வின் போக்கும் வளமும் விதமும் உங்களுக்கானதாக மட்டுமே நினைக்காமல் அவர்களையும் சேர்த்து பாருங்கள். அடியார்களாக மாறுவீர்கள் என்று சொல்லி, இறையை உணர்ந்த அடியார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தந்தவை 12 திருமுறைகள். 12 திருமுறைகளிலே முதல் 3 திருமுறைகளை தந்த ஞான சம்பந்த மூர்த்தியும், 4, 5, 6 தந்த அப்பர் பெருமானும், 7வது திருமுறையை தந்த சுந்தரமூர்த்தியும், நாயிற்கடையாய் கிடந்த அடியருக்கு தாயர் சிறந்த தயாவான தத்துவனே என்று இறைவனை அப்படியே நெக்கூறுகி அவனோடு ஐக்கியமான மாணிக்க வாசக பெருமான் தந்தது 8ஆம் திருமுறையும், 9 அடியார்கள் தந்த 9ஆம் திருமுறையும், 10 உலகத்தை வைத்து 9 தந்திரங்களை அடக்கிய திருமூலர் தந்தது 10ஆம் திருமுறையாகவும், 41 விதமான பகுக்கப்பட்ட பாடல்களை தந்து உலகத்தை செழிக்க செய்தது 11ஆம் திருமுறை என்றால், உங்களை போன்ற அடியார்களினுடைய எண்ணங்களை சார்ந்து அன்று மறைந்து விட்ட ராஜராஜனுடைய சிந்தனையும் செயலும் இன்று இங்கு சுற்றி கொண்டிருக்கும் என்று அடியார்களின் சிறப்பை 63 சிறப்பை சொன்னானே பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான். அது 12வது திருமுறையாகவும் வகுக்கப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய பெரிய நாயகர் இருக்கிறாரே, பெரிய உடையார் இருக்கிறாரே, அவரினுடைய சிந்தனையை உள்வாங்கிய அந்த மன்னன் பெயரால் இன்று தமிழுக்காகவும் அனைத்திற்காகவும் செயல்படக்கூடிய மருத்துவர் மருவதுரையும், அரங்க தங்கராசனும்,
ராம கௌசல்யா அவர்களும் தத்தமது விதத்திலே பணியாற்றிய விதம், இறையோடு கலக்கும் மண்டலத்தை அறிந்துவிட்ட விதம் அவர்களுக்கு விருதுகளாக மாறி இருக்கிறது. வருது ஏழிசையாய் இன்னமுதாய் இசைப்பயனாய் என்று பெருமானை பாடினார்கள். இசையினுடைய வடிவத்தை உணர்ந்தவன், இசை எந்த விதத்தில் தோன்றி எந்த விதத்திலே வந்து நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்தவன், இசைக்கு காரணகர்த்தாவாக எவரெவரெல்லாம் எழுந்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சிறக்க வேண்டும் என்று இசை வாணர்களை போஷித்தவன். இசை வாணர்கள் தங்கள் குரல் இன்மையால் பண் அமைத்து பாடி பாடி திருமுறைகளின் உன்னதத்தை உலகத்திற்கு கொண்டு சேர்த்தார்கள் என்றால், அந்த இசையோடு ஈர்ந்து போகக்கூடிய இசை கருவிகளை வாசித்த வாணர்களையும் அற்புதமாக போஷித்தவன். ஓவியர்களின் சிறப்பை உணர்ந்தவன். எப்படிப்பட்ட ஓவியர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்களின் மனத்திரையிலே எழுந்து சுவற்றிலும் கற்களிலும் மாறி நிற்கின்றன என்பதை உணர்ந்த காரணத்தினால் அவர்களை சிறப்பித்தவன். பாடுகின்ற பாடல்களை என்னை நோக்கி நீ பாடு என்று சொன்னானே அடியவர்களை, வன்மொழி பேசியவனை வன்தொண்டன் என்று அறிந்தவனை பித்தா என்று பாட வைத்து நீ எனக்கு நெருக்கமானவன் என்று அறிவுறுத்தினானே அப்படிப்பட்டவனை, ஓதுவார்களை அனைவரையுமே போஷித்தவன். பாடல் பாடியவர்கள் மட்டுமல்ல, இசைக்கருவிகளை வாசித்தவர்கள் மட்டுமல்ல, ஓவியங்களை செதுக்கியவர்களை மட்டுமல்ல, அற்புதமான சிலைகளை வடித்து காட்டி இப்படிப்பட்ட சிலைகள் இனி இந்த மண்ணிலே எழுந்துவிட முடியாது, உலக பரப்பிலே எங்கும் தோன்றிவிட முடியாது என்பதை நிறுவிவிட்டு எங்கோ இருக்கிறானே ராஜராஜன், அவன் பெயரெல்லாம் வழங்கப்படக்கூடியவர்கள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று சொன்னது இந்த மண். அரசியல் என்றால் என்ன என்பதை தன் ஆட்சியால் நிறுவி காட்டியவன் மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்டது போல, மாகாணங்களை பிரித்தல், பிராந்தியங்களை பிரித்தல் அவர் காலத்தில் தான் தோன்றியது. தமிழ் மன்னர்களுக்கு அவர் எடுத்து வைத்தது, கடந்து போன மன்னர்களையும் இனி வரவிருக்கக்கூடிய மன்னர்களையும் இனிமேல் செய்துவிட முடியாது என்ற விதத்திலே சாதனைகளை செய்தவன் அந்த மாமன்னன். வருவாய் எப்படி ஈட்ட வேண்டும், காய்நெல் அறுத்து கவனம் ஒரு புலவன் பாடினான். அறிவுடை வேந்தன் நெறியெந்து கொளினே, கோடி ஆத்து நாடு அறிந்து நன்றும் வெள்ளியின் கிழவனாகி வைகளும் வரிசேரியா பல்லன் சுற்றமுடு பரிதவம் எடுக்கும் பிட்டம் நச்சின் யானை முக்க புலம் போல தானம் உண்ணாம் உலகமும் கெடுமே என்று ஒரு காலகட்டத்திலே பாராளுமன்றத்திலே நீதி அமைச்சர் நிதி அமைச்சர் எடுத்து சொன்னாரே அந்த தமிழ் பாடல். அந்த தமிழ் பாடல் சொன்னவனுடைய உள்ளத்தில் இருந்து எழுந்த ஊற்றை உணர்ந்தவன் ராஜராஜன். இப்படித்தான் வரி விதிக்க வேண்டும், இப்படித்தான் மக்களிடம் அது செல்ல வேண்டும். விதிக்கப்பட்ட வரி, எடுக்கப்பட்ட வரி, செலுத்தப்பட வேண்டிய வரி மக்களுக்கே சென்று சேர வேண்டும் என்று சொல்லி உலகத்தின் உன்னதமான ஒரு மாமன்னமாக வாழ்ந்தவர். கலைகளின் சிறப்பை எடுத்து உலகத்திற்கு பறைசாற்றுவதற்காக அவன் எழுப்பிய கலை சின்னம் இதோ இருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரமும் தாராசுரமும் அவனை இன்றும் உலகத்தில் உச்சத்தில் கொண்டுதான் வைத்திருக்கிறது. மிஞ்சுவதற்கும் மீறி செல்வதற்கும் எவரும் இல்லை. எப்பேற்பட்ட மன்னனின் பெயரால் விருது, எப்பேற்பட்ட மன்னனின் 1040வது ஆண்டு விழாவிலே நாம் எல்லாம் இங்கு கொண்டிருக்கிறோம். எங்கோ ஒரு மூலையிலே நின்று சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜராஜனின் பெயரால் சொல்கிறேன். உலகத்திற்கே உன்னதமான மொழி இந்த மொழி. உலகத்திற்கு ஞானத்தை வாரி வழங்கிய மொழி. எந்த மொழியும் இந்த மொழியின் வால் இந்த மொழியை போல எழுந்துவிட முடியாது என்பதை அறுதியிட்டு சொன்ன மொழி. இதோ அங்கே இஸ்ரேலிலும் மற்ற இடங்களிலும் போர் நடந்து கொண்டிருக்கிறதே. ராஜராஜன் போர் நடத்தி சென்றான், இலங்கைக்கு சென்றான், கடல் கடந்து சென்றான். எப்படி போர் நடத்தினான் தெரியுமா? அவனுக்கு முப்பாட்டன் ஒருவன் ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் போர் நடத்துகையிலே இப்படித்தான் போரை நடத்த வேண்டும் என்று பதிவு செய்தான். ஆவும் ஆனின பார்ப்பன வாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் பேணி தென் குலம் வாழ்நருக்கு இரு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் அரண் சேர்மின் என்று அறத்தாறுவனும் புட்கை என்று ஒரு பாடலை எழுதினான். உலகத்தில் இந்த பாடலை மிஞ்சுவதற்கு ஒருவன் பிறக்கப் போவதில்லை.
யாவும் ஆனின பார்ப்பன வாக்களும் பசுக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பெண்டிரும் பிணியுடையீரும் பெண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நோய்வாய்ப்பட்டவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பேணி தென்புலம் வாழ்வதற்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும். வயதான காலகட்டத்திலே பராமரிப்பதற்கு குழந்தைகள் இல்லாமல் தவிக்கிறார்களே பெரியோர்கள், இனி என் வாழ்க்கையை எப்படி கடத்துவேன் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களே முதியோர்கள். முதியோர் இல்லங்களை பற்றி அன்று நினைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட முதியோர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என் அம்பு கடிவிடுதும், என் போர் திறன் என்ன தெரியுமா? வில்லை பூட்டிவிட்டால், அம்பை எய்து விட்டால், அம்பு சென்று சேருமிடம் இன்னொருவன் உயிர். அப்படிப்பட்ட வீரமும் வெற்றியும் மிக்கவன் நான். அதனால் எதிரி நாட்டினுடைய அரசனே, உன் மக்களை பாதுகாத்துக் கொள், பெண்களை பாதுகாத்துக் கொள், ஆணினங்கள் அனைத்து விதமான கால்நடைகளை பாதுகாத்துக் கொள், அனைவரையும் பாதுகாப்பான ஒரு அரணுக்கு கொண்டு சேர்த்து விடு. படையெடுத்து வருகிறேன் என்று அறிவுறுத்தி விட்டு அவர்களை பாதுகாக்க செய்து விட்டு படையெடுத்து சென்று வெற்றி கொடி நாட்டியவன் தமிழன். இதை உணர்ந்து பார்த்தவன் ராஜராஜன். படையெடுத்து செல்கையிலே மக்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாத விதத்திலே படையெடுத்து சென்றவன். படை என்றால், ராணுவம் என்றால், தளவாடம் என்றால் என்ன என்பதை உலகுக்கு காட்டியவன். கடல் கடந்து சென்றவன், வெற்றி வாகை சூடியவன், கப்பல் படையை உருவாக்கியவன், தரைப்படையின் அம்சத்தை ஒரு விதத்திலும் யாரும் யோசித்து விட முடியாத அளவிற்கு உருவாக்கி காட்டி வெற்றி கொடி நாட்டிய அந்த மாமன்னன் பெயரால் இந்த விருது. இறையை உணர்ந்து விட்டவன். ஒரு அடியார் பாடினார், எவன் இறைவன்? அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே, அன்பினில் விளைந்த ஆரம்புதே, பொய்மையை பெருக்கி பொழுதனை சுருக்கும் புழுத்தலை புலையனே தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, எவ்வொருத்தனை சிக்கனம் முடித்தேன் எங்கு எழுந்து அழுவது இனியே என்று சொல்லிவிட்டு நீ இறை நான் யார் என்ற கேள்வியை கேட்டு அந்த இறை இவன் அடியில் வந்து நின்று நீதான் அடியான் என்று சொல்ல வைத்து இறையை உணர்ந்த மக்கள் வாழ்ந்த மண் இந்த மண். அந்த மக்களை உணர்ந்து விட்ட ஒரு மாமன்னன் அப்படி வாழ்ந்தான். இந்த தமிழ் இனம் தனக்கான அடையாளமாக கொள்ள வேண்டிய ஒரு மாமன்னன் ராஜராஜன். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மன்னனின் பெயரால் விருது பெறக்கூடிய பெருமக்களோடு இந்த மேடையிலே நாம் கலைகள் பாடுகின்ற பாடலை கேட்டுவிட்டு, பெண் பாடுகின்ற பாடலை கேட்டுவிட்டு, குளித்துவிட்டு வந்து நின்று கூந்தலை உலர்த்துகையிலே பாடக்கூடிய பாடலை கேட்டுவிட்டு யானை ஆடி 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 அந்த இசையை ரசித்ததாம். இசை என்றால் என்ன என்பதை கௌசல்யா அவர்கள் இந்த உலகத்திற்கு காட்டி தந்து அந்த இசையை வளர்த்த ஒரு மன்னனின் பெயரால் பெறுகிறார் விருது என்று. அப்பேற்பட்ட மன்னனின் பெயரால் விருது. தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும்? தமிழ் தெரியாது என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கு இருந்தால் அவர்களுக்கு சொல்வேன், உலகத்தின் உன்னதமான மொழிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள், மறந்து விடாதீர்கள். கேப்ரியல் கார்சியா மார்க்வெஸ் என்ற ஒரு உலகத்தின் உன்னதமான எழுத்தாளர் 100 Years of Solitude என்கிற ஒரு புத்தகத்தை, ஒரு நூலை படைத்தான். அந்த படைப்பு நோபல் பரிசையும் தாண்டி மெச்சப்பட வேண்டிய ஒரு படைப்பாக அறியப்பட்ட படைப்பு. அந்த படைப்பை போல ஆயிரக்கணக்கான படைப்புகளை படைத்த மண் இந்த மண். கடல் கடந்து வாணிபத்திற்கு செல்கிறோமே, வாணிபத்தில் சென்று விட்டு திரும்பி வருகையிலே இந்த மண்ணை சார்ந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் வந்தார்கள் என்பதை பதிவு செய்த பாடல் இந்த மண்ணிலே இருக்கிறது. களம் சுரக்கும் நிதியம், குறைவிலா நிலம் சுரக்கும் நிறைவளம், நல்மணி பிலம் சுரக்கும், பெறுதற்கு அரியதாம் குலம் சுரக்கும் நல் ஒழுக்கம் குடிகளுக்கு எல்லாம் என்று சொன்னான். கடலிலே வாணிபத்திற்காக கடந்து செல்லக்கூடியவர்கள் திரும்பு வருகையிலே களம் நெறிய பொருந்தும் மணியும் கொண்டு வந்து சேர்த்தார்கள் இந்த மண்ணை. விதைத்த இடங்களிலெல்லாம் நெல்மணிகள் செழித்தன.
தோன்றிய இடங்களிலெல்லாம் அவர்களுக்கு வைரங்களும் வைடூரியங்களும் கிடைத்தன. செல்வ செழிப்பால் வாழ்ந்த மக்கள் அதனால் இருமாந்து போய்விடவில்லை. எனக்கு இருக்கக்கூடிய செல்வமும் என்னுடைய வசதிகளும் என்னுடைய வாய்ப்புகளும் பதவியும் காலங்களை கடந்து நிற்கும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அனைத்தும் அழிந்து போகும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். உணர்ந்த காரணத்தினால் நல் ஒழுக்கம்தான் குடிகளுக்கு உயர்ந்தது என்பதை அறிந்த மக்களாக வாழ்ந்தார்கள். வாழ சொன்னவன் வாழ்கிறார்கள். அந்த மன்னனின் பெயராக தமிழை உச்சரித்து பாருங்கள். நாட்டுப்புறங்களிலே தமிழர்கள் பேசக்கூடிய தமிழின் மேன்மையை உணர்ந்து பாருங்கள். தமிழின் உண்மையான தொன்மை கிராமங்களின் உள்ளே ஒளிந்து கிடக்கிறது. கொண்டு வந்து மக்களுக்கு சேருங்கள். ஆங்கிலத்திலே பேசுவதுதான் அறிவு என்று நினைக்கக்கூடிய அறிவிலாருக்கு அதை எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த பாடலை தமிழுக்கே உரித்தான தன்மையோடு பாடக்கூடிய செல்லம் போன்றவர்கள் ராஜராஜனின் பெயரால் தமிழை வளர்த்தவன், தமிழை போஷித்தவன், தமிழை நேசித்த மன்னனின் பெயரால் வழங்கப்படக்கூடிய விருதை பெறுகிறார். நினைத்து பாருங்கள். தவறு செய்த போதும் தேடி அணைத்து தன்னோடு அணைக்கும் சிவம். இதுதான் இயற்கை, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்பதை காட்டி தந்து உன்னை அறிய தந்து அவரோடு ஐக்கியப்படுத்தக்கூடியது சிவம். இனி எந்த மண்ணிலும் இப்படிப்பட்ட சிந்தனை வந்துவிட முடியாது என்கிற சிந்தனையை இந்த மண்ணிலே விதைத்து மக்களுக்கு வழங்கிய பல்வேறு அடியார்களை தன்னகத்தை கொண்டு தான் இறை என்பதை நிறுவி சென்ற அற்புதம் சிவம். காலங்களை கடந்து நின்று உங்களை உங்களுக்கே அடையாளப்படுத்தி காட்டி இப்படிப்பட்ட வாழ்க்கை இனிமேலாயிரம் நீங்கள் தேடி பார்த்து வாழுங்கள் என்று சொல்லித் தருவது சிவம். அனைத்து சிவங்களின் கூறுகளும் அடங்கி நிற்பது அன்பு. அன்பு சிவம் இரண்டும் வேறென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறு அறிந்தர். அன்பே சிவமாவது ஆறு அறிந்ததும் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்று சொல்லித் தந்த மண் சிவம். அந்த சிவத்தை உணர்ந்த ஒரு மாமன்னனின் பெயரால் வழங்கப்படக்கூடிய விருது பெற்ற அனைவரையும் வணங்குகிறேன். விருதுக்கு காரணமானவர்களாக இருந்து இந்த விருது காலங்களை கடந்து நின்று செழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை நம் உள்ளத்திலே விதைத்து அதனை செயல்படுத்தக்கூடிய செல்வம் மாவட்ட ஆட்சியாளர் பிரியங்கா பங்கஜம், தஞ்சை பரம்பரை அறங்காவலர் பாபாஜி ராஜா போஸ்லே இந்த விழாவில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு பின்புலத்திலே நின்று ராஜராஜன் எப்படியெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு வேலையை செய்தவனையும் மறவாமல் இந்த கல்வெட்டிலே பதிப்பித்தானோ அப்படி மனதிலே அவர்களை பதிப்பித்து அவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி இந்த அறநிலையத்துறையின் கவிதா ஜோதிலட்சுமி போன்ற அதிகாரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புகளை எந்த காலகட்டத்திலும் விடாமல் பற்ற வேண்டும் என்று சொன்னான். ஆனால் பற்றுக பற்றற்றான் பற்றினை என்றும் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லித் தந்த திருமுறைகளின் உன்னத சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய தேவார வித்வான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, சண்முக சுந்தர தேசிகருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம். நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றி உரை வழங்கிட உதவி ஆணையாளர்களை அன்போடு வேண்டுகிறோம். அவையோர் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். உலகமே வியந்திருக்கும் இப்பெருமையார் திருக்கோயிலை நியமித்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக செய்திட்ட இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் மற்றும் அனைத்து அளவிலும் சிறப்பு செய்யும் விதமாக தவத்திரு பொன்னமலர் அடிகள் அவர்கள் உதவி ஆணையர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள்.
உலகமே எந்த நோக்கம் பெருவுடையாற்று கோயிலை ஏற்படுத்த மாமன்னன் ராஜராஜ சோழன் பிறந்த ஐப்பசி சதய நட்சத்திர நாளை அரசு விழாவாக அறிவித்த நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இப்பெருவிழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய டாக்டர் குற்றப்படி அடிகளார் அவர்களுக்கும் பேருரையாற்றி அமர்ந்துள்ள நீதியரசர் அவர்களுக்கும் இவ்விழாவை முன்னின்று சிறப்பாக நடத்திய நமது தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இவ்விழாவை சிறப்பாக நடத்திய ஒத்துழைப்பு புரிந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் இவ்விழாவை நடத்திய அனைத்து முன்னேற்பாடுகளையும் எடுத்து சிறப்பித்த தலைவர் அவர்களுக்கும் பரம்பரை அரங்காவலர் அவர்களுக்கும் மேலும் இவ்விழாவை சிறப்பாக நடத்தி ஒத்துழைப்பாகிய அனைத்து துறை அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றி. இந்த அளவிலே விருது வழங்கும் விழா நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்வு தமிழ் இனிமை பட்டிமன்றம். ராஜராஜ சோழன் மாமன்னனாக திகழப்பெறுவது காரணம் மக்கள் பணியா இல்லை மகேசன் பணியா? நடுவர் சன் டிவி தொலைக்காட்சியினுடைய புகழ் ராஜா அவர்கள் நடுவராக வருகின்றிருக்கிறார்கள். மக்கள் பணி என்கின்ற தலைப்பிலே பேராசிரியர் முனைவர் திரு நீலகண்டன் திருச்சி அவர்களும் திருமதி அக்ஷயா லோகேஷ்குமார் அவர்களும் ராஜபாளையத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் அவர்களும் மக்கள் பணியை என்கின்ற தலைப்பிலே பேச இருக்கிறார்கள். மகேசன் பணியை என்கின்ற தலைப்பிலே முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி மதுரை அவர்களும் புதுகை திருமதி சா பாரதி அவர்களும் திரு ஆ பிரிட்டோ திண்டுக்கல் அவர்களும் மகேசன் பணியை என்கின்ற தலைப்பிலே பேச இருக்கிறார்கள். தமிழ் இனிமை பட்டிமன்றம். ராஜராஜ சோழன் மாமன்னனாக திகழ பெரிதும் காரணம் மக்கள் பணியா மகேசன் பணியா? நடுவர் சன் டிவியினுடைய தொலைக்காட்சி புகழ் ராஜா அவர்களை குழுவினர்களையும் அன்போடு நடக்கி அழைக்கின்றோம்.